இப்போ சத்தம் போடுறது யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏதோ இருக்கு இந்த பில்டிங்ல ஏதோ இருக்கு. செத்துருக்கானுங்க. யாரு நைட்டுக்குள்ள செத்துருவோம் போல. மச்சான் மச்சான் அங்க பாருங்க. கடிச்சிச்சா ரிச்சுவல் பண்ணலாம். ஐயா மந்திரம் சொல்லாத ஐயா மந்திரம் சொல்லாத தேசிய மந்திரம் சொல்லாத ஐயா சின்ன பசங்க ஐயா கேக்குது ஐயோ நான் வர மாட்டேன் ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ டேய் அங்க ஊர்ல எங்க போ கூப்பிடுதா? ஐயோ மச்சான் உனக்கு புரியுதா? அப்நார்மலா நடக்கிறது இங்க இல்ல, என் கூட இருக்கவர்னால. ஆடு ப்ரோ சீக்கிரம் கைஸ் இப்ப அதுக்கு ஏதோ ஒரு உருவத்தாக பார்த்து நான் இப்ப பாட்டி நீங்க என்ன வேணா பண்ணுங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு எங்க டீம் மேல. அவங்க சொன்னது நடக்கும். ஏய் மச்சான் நல்லா நான் பார்த்தேன். இங்க பேரு முழுக்காங்க ஆள் இருக்காங்க. அது ஒருத்தங்க போறாங்க. கைஸ் நான் சொன்னேன் பாத்தீங்களா? மேபி எதுக்கு யூஸ் பண்றாரு தெரியல. வயசானவங்க இருக்காரு. வயசு அதிகமா டக்குன்னு காசு ஆகும். அது பார்த்தா நம்ம நோட் பண்ணிட்டு உள்ள போற மாதிரி தான். அதனால தான் ஆளோ இருக்கும் டவுட் இருக்கு. ஆனா ஒண்ணுமே தெரியலடா, முழுக்கட்டின்னு இருந்ததுடா பாக்க. நீ சொல்ற மாதிரி ஆளுங்க இருந்தாங்கன்னா மூக்கு தாடி சட்டை முழுக்கட்டி ஷேடோ. அது நைட் நான் கூட பரவாயில்ல, ஏதாவது ஷேடோ மாதிரி இருந்தா அதுதான் எனக்கு புரியல. பளிச்சுன்னு சவுறு பின்னாடி அப்படியே தெரியுது. ஆள் இல்ல ஏய் என்ன யோசிக்கிறீங்க? உள்ள முழுக்கட்டின்னு இருக்கு, பாத்துட்டு போறானே. ஆளா வாய்ப்பில்லை முண்டமா இருக்கு. இல்ல எனக்கு ஃபர்ஸ்ட் பார்த்ததுல இருந்தே ஒரு மாதிரியா தான் இருக்கு. நீங்க தான் ஆளுன்றீங்க. இல்ல எனக்கு அப்பத்துல இருந்தே ஒரு மாதிரி தான் இருக்கு. அது நீங்க தான். ஆமா நைட்டு கண்ணாடி ஃபுல்லாவே கண்ணாடியா இருக்கு. ஆக்சுவலாக நம்ம பில்டிங்குள்ளெல்லாம் ரொம்ப போக தேவையில்ல, ஓகேவா? ஜஸ்ட்டு விசிட் பண்ணிட்டு என்னென்ன பில்டிங் இருக்குன்னு மட்டும் பார்த்துக்கலாம். வழி எப்படி இருக்குது, வழி எங்கே இருக்குது பார்த்துட்டு போயிடலாம். நான் ஆளுங்கன்றது இருக்காங்களா மச்சான்? ஆளுங்கன்றது இதுக்குள்ளே இப்போ நீ பார்த்தால எவ்வளோ காட்டுக்குள்ளே இருக்குது. இது அந்த மெயின் ரோடு ஒன்று இருக்குது தான். ஆனால் அதுக்காக வந்து மேபி லாரி டிரைவர் வருவாங்க, ஃபுல் அந்த பசங்க வருவானுங்க யாராவது. அவள் தான் ஏன் நீ வந்து யூஸ் பண்ண போறியா? புத்தி ஏன் இப்படி கேவலமாக போகுது? கைஸ் ஆக்சுவலாக இந்த பக்கம் ஒரு பில்டிங் இருக்குது, நம்ம அங்கே ஒரு பில்டிங் இருக்குது. அங்கே வர சைனீஸ் பில்டிங் மாதிரி ஒன்று. வெள்ளாண்ணி தான் சத்தியமா இல்லை என் வாய்ஸ் கிடையாது. இல்லை என் பின்னாடி தான் இருக்காரு அவர். எதுவுமே விளாட்ல. எனக்கு என் வயசு வருது, இதெல்லாம் இல்லவே இல்லை. இருக்குது போகலாம், வாங்க அங்கே போகலாம்.
மச்சான் உனக்கு புரியுதா அப்நார்மலா நடக்கிறது இங்க இல்ல என் கூட இருக்கவர்னால. ஹலோ என்னடா சொல்ற? ஆமா நீ கொஞ்சம் வாயா. ஒரு நிமிஷம் உடனே. ஏய் கொஞ்சம் சீக்கிரமா வாடா. உனக்கு நான் வேற மாதிரி சுத்தி வச்சு சொல்றேன் புரிஞ்சுக்கோ. சீக்கிரம் 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 என்ன இங்க பாரு உன் பால்கனி. ஏய் இங்க வா ஒண்ணு இல்ல விட்டுருங்க. உன்ன என்னையா விடுறதுக்கு இருக்கு? என்ன சொல்றான்? என்னையா ஏயா பயப்படுற? இங்க பாருங்க இதெல்லாம் ஏய் ப்ரோ இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்துக்கலாம். பயப்பட்டுலாம் நிக்க கூடாது ப்ரோ. நம்மளுக்கு தான் ப்ரோ ஆபத்து அது. ஏய் நீ கூட யாராவது தைரியமா இருந்தா தானே நான் பண்ண முடியும் எக்ஸ்ப்ளோரு. என்ன எங்க கூட்டு போற? சேஃபா பின்னாடி எங்க ப்ரோ போகுது? ஏய் ஒன்னும் அவ்வளவா என் கூடிய வா. இப்போ ஏதோ பார்த்து ஃபாலோ பண்ணு. என்ன ப்ரோ பண்ற? ஸ்லோவா பண்ற ப்ரோ. வழி எங்க சீக்கிரம் கண்டுபிடி ப்ரோ. நீ என்ன ப்ரோ சும்மா லேட்டா போயிட்டு இருக்க? பாத்துக்கிறேன் ப்ரோ. நீ வா ப்ரோ. என்னையும் சேர்த்து நீ பயமுடுத்தாது ப்ரோ. நான் உன்னை ஸ்டேபிளா வச்சு நான் கூட கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் நான் கூட இருக்கேன். கம்முன்னு வா. ஒன்னும் இல்லை ப்ரோ. வா ப்ரோ. மேலேயே பார்த்துட்டு இருக்காது ப்ரோ. அந்த பில்டிங் விட்டு வெளியே போவோம். ஒன்றும் ஆகலை வா 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 வா. நீங்கள் வாய நான் உனக்கு தெளிவாக சொல்கிறேன். வாய எனக்கு உன்னை பார்க்கறது யாரோ ஒருத்தங்களாவது கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும் ப்ரோ. 2 பேரும் கான்ஃபிடென்ட் இல்லை. அப்பா அதை பார்க்க எனக்கே பயமாக இருக்கு. ஏய் நான் செஞ்ச ரிச்சுவல் எனக்கு தலைக்கு தான் திரும்ப வந்து வா 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 வா. என்ன வா ஏன் கையை அழுத்தாத வலிக்குது. அப்படி வா அப்படி வா. உட்கார் நீ உட்கார் ஃபஸ்ட்டு உட்கார் 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 உட்கார். நான் இப்படி இல்லைன்னு உனக்கு நல்லா தெரியும். நீ செஞ்சது தானே ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு. அதெல்லாம் ஒரு ஆகல. நீ கம்முனு உள்ள கண்டினியூ பண்ணுறது அந்த அளவுக்கு சேஃப் இல்லைன்னு எனக்கு தோணுது. அதனால் நான் இதை கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஏன்னா இவர் கொஞ்சம் ஸ்டேபிளாக இல்லை. ஏன்னா இவர் பயப்பட ஆரம்பிச்சிட்டாரு. அந்த ரிச்சுவல் பண்ணனால பயப்படுறாரா இல்லை என்ன ரீசன் தெரியல. பயப்படுறாரு. உள்ள கிளியராக சவுண்ட் கேட்குது. ஏன்னா யாருன்னா ஒருத்தங்க என் கூட இருந்தால் தான் என்னால் ஸ்டேபிளாக என்னால் ஒர்க் அவுட் பண்ண முடியும். என் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை. கூட ஒருத்தர் ரொம்ப பயப்படுற வச்சுட்டு நான் என்ன பண்ண முடியும்? அவன் தான் நிற்கிறான். விக்ரம் வரா. அப்துல் ப்ரோ. அப்துல்லா அதான் ஸ்கூல் விட்டு குறைந்த மாதிரி கால் பண்ணி வேண்டா. என்னடா என்னாச்சு? பைத்தியக்காரன் தனியா விட்டு வந்த? அடே நான் எங்கடா தனியா விட்டேன்? நீங்க 2 பேரும் அந்த ஆள் கிட்ட தனியா விட்டு போயிட்டீங்கடா. அந்த ஆள் பண்றதெல்லாம் சத்தியமா அப்நார்மலா இருக்கு. அந்த ஆள் ரொம்ப ஒரு மாதிரி வீடா பண்ணிட்டு இருக்காங்க. உட்காந்துருக்க ஷேப்பை பாரு. ஏய் அது கல்லுடா பைத்தியம். அது பின்னாடி பாரு மாமா. அங்க பாரு மச்சான். மேல நின்னுட்டே இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் படத்துல விஜய் மாதிரி வந்து பார்த்துட்டு இருக்காரு.
என்னாச்சு? தலைவலி பத்த வச்சோம்ல, அதுல வந்து ஸ்மோக். இல்லடா, தலைவலியா இருந்தா சாரிட்ட என்கிட்ட இருக்கடா, நான் கொடுத்துருவேன்டா. அந்த ஆள் அந்த மாதிரி பண்ணலடா, புரிஞ்சுக்கோங்கடா. என்ன சொல்லி உங்களுக்கு என்னாச்சு? என்னாச்சு? என்னடாச்சு? டேய் டேய் டேய், ஏதாச்சும் தொடக்கூடாது தொட்டியாடா? தொட்டிங்களா? இல்ல சத்தியமா இல்ல. ஒரு நிமிஷம் என்னடாச்சு? இங்க வர. ஒன்றும் இல்லை சிஜி. வா, சிசிடிவி செட் பண்ணிக்கலாம். நைட் விஷயம் என்னாச்சு? ரிச்சுவல் பேக் எங்கே இருக்குது? அந்த சைடு தான் இருக்குது. என்னாச்சு? ரிச்சுவல் பேக் அந்த சைடு இருக்கான். நான் எடுக்கிறேன். நான் எடுக்கிறேன். இல்லை பரவாயில்ல. இல்லை 3 பேராக போய் எடுக்கலாமா? இல்லை என்ன ப்ரோ ப்ரோ பாடி பார்க்குறாரு. 3 பேராக எடுக்கலாம். வா என்னடாச்சு? அங்கே இருக்க போகிறேன். வாடா வாடா வாடா, அங்கே இருக்கு பூசணிங்க. வா 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 வா. ஐயோ, இவர் என்ன ஆடி மாதம் இங்கே பொண்டாட்டி மாதிரி இப்படி பார்க்குறாரு. ஏ மணி, இப்போ சொல்கிறதாண்டா உண்மை. அவர் பார்க்கறதே சரியில்லடா ப்ரோ. நான் இந்த ப்ராப்ளம் சொல்லிருக்கேன், நீ என்ன பேக் எடுத்துகிட்டு வந்துக்கிற? இப்படியே ஐடியா இருக்காது, என்ன பண்ணுற? ஐடியா இருக்கு. இந்த நாள் இந்த இரவு எங்களில் ஒருத்தருக்கு இது நடக்கும்னு எனக்கு முன்கூட்டியே தெரியும். இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வள்ளி வீடை நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது இதே சூனியம் மற்றும் செய்வினை விஷயங்களால் நான் பாதிக்கப்பட்டிருந்தேன். அதனால் இந்த செய்வினை மற்றும் சூனியம் மேலே எங்களுக்கு ஒரு தனி பயமே இருந்துச்சு. ஸோ அந்த பயத்தை போக்குறதுக்காக இந்த லொக்கேஷனை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். ஆல்ரெடி இந்த விச் காலேஜில் நம்ம பேய் ஃபேமிலி சேர்ந்தவங்க பாதிக்கப்பட்ட மாதிரி எங்களுக்கும் அப்படி ஆகக்கூடாதுன்னு நாங்கள் ரொம்பவே எச்சரிக்கையாக இருந்தோம். அதுக்காக முன்கூட்டியே அந்த சூனியக்காரி, அதாவது விச் கண்ட்ரோல்லேருந்து எங்களை காப்பாற்றிக்கிறதுக்காக ஒரு ரிச்சுவலை நாங்கள் ரெடி பண்ணியிருந்தோம். அந்த ரிச்சுவல் நேம் ஜண்டா காளி மூலா. இந்த ரிச்சுவலுக்காக ரொம்பவே வலிமையான மகாகாளி அவங்க பாதத்தில் 6 எலுமிச்சை பழத்தை வச்சு சில பவர்ஃபுல் மந்திராலாம் ஓதி இந்த லெமனை நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த ரிச்சுவல் அந்த பிளாக் விட்சுக்கிட்ட இருந்து மீட்டு எங்களை பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும்னு நாங்கள் நம்புகிறோம். ஓகே, வாங்க ரிச்சுவலுக்குள்ளே போகலாம். கைஸ், ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரிச்சுவலை பற்றி நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் உங்களுக்கு ஃபுல்லாக தெளிவாக தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லணும்னா, அந்த சூனியக்கார கிழவியோட ஆத்மாவை நம்ம வந்து கண்ட்ரோல் கொண்டு வரதுக்கு, தென் அதுக்கிட்ட தப்பிக்கிறதுக்காக நாம் வந்து ஜண்ட மூலா மந்திரா ரிச்சுவல் வச்சு நம்ம பண்ணி எஸ்கேப் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக புரியல, வேண்டாண்ணா. பண்ண ஒரு நிமிஷம் அந்த பேச்சை கேட்குறீங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வந்து நம்ம மிஸ்ட்ரி ஹாஸ்டல்லே நாங்கள் வந்து பார்த்துருந்தோம். அதில் இது ஒர்க் அவுட் ஆச்சு. அதனால் இதை வச்சு நம்ம பண்ண போகிறோம். சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேவா? ஓகே. சவுண்ட் சீக்கிரம் சீக்கிரம். என்னடா இவ்வளோ கிட்ட? கேட்டியா? ப்ரோ ப்ரோ செய்வினை வச்சது ப்ரோ, அந்த பாட்டியால் வச்ச செய்வினை எல்லாரும் கலப்பி விட்ட மாதிரி இல்லை பாட்டி ப்ரோ. இல்லை இல்லை, இவ்வளோ பாட்டியோட சவுண்ட் மட்டும் தான் கேட்டிருந்தது. இப்போ பாரு செய்வினை மாதிரி எல்லாம். சீக்கிரம் ப்ரோ இதை பண்ணு ப்ரோ. என்ன ப்ரோ ஜண்டா கிண்டா சீக்கிரம் இதை பண்ணு ப்ரோ. இரு ப்ரோ, தெரியாமல் பண்ணுறேன். எல்லாம் தெரிஞ்சா பண்ணியிருக்கேன். ஒரு நிமிஷம். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நான் சொல்றது பண்ணுங்க. ஆளுக்கு ஒரு லெமன் லெமன் எடுக்கட்டா? விக்ரம் ப்ரோ ப்ரோ, லெமன் ஒரு லெமன் கையில் எடுக்கும். சொல்றது பண்ணுங்க. ப்ரோ
என்ன ரிஸ்க் எடுத்து வந்திருக்கோம், எல்லாருக்கும் அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்ற எண்ணத்தில் தான் நம்ம பண்ணுறோம். உங்களுக்கு தெரியும்ல நம்ம ரிச்சுவல் எப்பவுமே எப்படி பண்ணுவோன்னு. எடு கையில் எடு, லெமனை கையில் எடு. எடு ப்ரோ, எடுண்ணா, எலுமிச்சை எடுண்ணா. எடு ப்ரோ, விரும்பி பண்றதுக்கு இல்ல, என்ன லவ்வா பண்றோம். எடுண்ணா, எடு ப்ரோ, அது எடு ப்ரோ. அப்படியே கையில் எடு. லெமன் இது கேண்டில் எடுங்க, எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒரு கேண்டில் எடுங்க. உள்ளடா எங்க ஜோ பண்ணு ப்ரோ, டக்குன்னு சொல்லு ப்ரோ. கைஸ் இப்போ என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, ஆளுக்கு ஒரு லெமன் கையில் எடுத்து வச்சுட்டு ஆளுக்கு ஒரு கேண்டில் எடுத்துட்டு ரூம்ல சீக்கிரம் லாஸ்ட் எண்டில் இந்த லெமனை பிழிஞ்சு விட்டு திரும்பி பார்க்காம வந்துடணும். அதுதான் நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து கிளியர் ஃபேக்டரியில் பண்ணியிருக்கோம். ஸோ அது இங்கே ஒர்க் அவுட் மணி சுற்றி காமி மணி எல்லாரையும் தெளிவாக எல்லாரையும் சுற்றி தேவையான வெளியே எப்படி இப்போ பாரு விக்ரம் ப்ரோ, வெளியே எப்படி விக்ரம் ப்ரோ நீ ஊன்னு சொன்னா இப்பயே நான் எல்லாமே பண்ணிடலாம். இடு 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 போலாமா? வாங்க 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 ப்ரோ. ஓகே, இங்கே நம்ம கேண்டில் எடுத்துகிட்டு போகிறோம். கேண்டில் அணைஞ்சிச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அணைஞ்சி விட்டு பயப்படுவானா. டார்ச் ஆன் பண்ணி இது பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே, இங்கே ஒரு எலுமிச்சையும் மெழுகுவர்த்தி இருக்குது. காரணம் நம்ம வந்து ஒற்றைப்படையில் இருக்கிறதுக்காக அஞ்சு வச்சோம். ஓகே, நம்ம 6 வச்சுக்கலாம். ஆமாம் ப்ரோ, இந்த ரிச்சுவல் வந்து ஒற்றைப்படையில் பண்ணக்கூடாது. மணி ப்ரோ நீங்கள் சொன்னது பண்ணுறதுலாம் பிரச்சனை இல்லை. ஆல்ரெடி இந்த பில்டிங் பண்ணிட்டு அதனால கொஞ்சம் ஈஸியாக பண்ணுறதுனால தான் சொல்கிறேன். ஆனால் கொஞ்சம் பெருசாக இருக்கணும், நிறையா ஃபுல்லாக கவர் பண்ண நீ அதெல்லாம் பண்ணுறப்போ. இப்போ என்ன பண்ணுவாங்க? மேலே மறுபடியும் உட்காந்து பேசுவா, மேலே போய் ஃபுல்லாக போயிட்டு லாஸ்ட் எண்டில் போயிட்டு உனக்கு எந்த இடத்துல ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப அதிகமாக. ஓகே, ஒரே ஒரு டவுட் எலுமிச்சை கையில் இருக்குது ஏதாவது அதில் ஆகாது. அப்போ அது பண்ணிடலாம். இன்னொரு டவுட் கேட்டால் தப்பாக நினச்சி முடியல ப்ரோ. என்ன ப்ரோ, எலுமிச்சை பிச்சு போட்டு வரும்போது திரும்பி பார்க்காத ப்ரோ, திரும்பி பார்க்க. ஓகே ஓகே சத்தியமாக எனக்கு போகிறதுக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை. யாரு யாரு ரிஸ்க்லாம் நான் எடுக்கவே மாட்டேன் மோஸ்ட்லி. இந்த இடத்துல கொஞ்சம் ஆக்டிவிட்டிஸ் அதிகமாக இருக்குது. இந்த இடமா யாரு கைஸ் தெரியல, இந்த பில்டிங் வந்துட்டேன். இந்த பில்டிங் ரொம்ப மோசமாக இருக்குதுடா அப்பா. ஏய் யாரு யாரு பா. Guys. Capture. Starting here. நான் தேடி வந்திருக்க சூனியக்கார கிளவி இங்கே தான் இருக்கியா? கைஸ் ஆக்சுவலாக இப்போது சவுண்டு கேட்குது, அதெல்லாம் அந்த பாட்டி தானா இல்லாட்டி வேறு யாராவது எனக்கு கன்ஃபார்மாக என்னால் கெஸ் பண்ண முடியல. இந்த இடமே ரொம்ப அபேண்டடாக இருக்குது. கையில் ஊற்றுது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா விக்ரம் வந்து ஒரு இந்த செய்வினையால் நம்ம டீமுக்கு எதுவும் ஆகக்கூடாது, அது இல்லாமல் அந்த செய்வினை அந்த பாட்டியோட செய்வினை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக ஒரு ஜண்டா மந்திரம்னு ஒன்று சொல்லி, அது கரெக்டாக பேர் தெரில, ஜண்டான்ற மட்டும் ஞாபகம் இருக்குது. ஐயோ கேட்குதா உங்களுக்கு?
ஆக்சுவலாக ஒரு சின்ன அக்னியோட வெளிச்சத்தில் கையில் எலுமிச்சப்பழம் வச்சுருக்கோம். ஸோ அதை வந்து அமானுஷ்யம் அந்த இடத்த வந்து ரொம்ப அதிகமாக வந்து நடக்கிற இடத்துல நம்ம எலுமிச்சை பிச்சு போட்டு கரெக்டாக அந்த ஒரு கார்னரில் நம்ம போட்டு அது நம்ம பின்னாடி வராதுன்ற மாதிரி ஒரு விஷயம் நம்ம டீமே இது பண்ணாது. காய்ஸ் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா காலைல வந்து டே விலாகில் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக அந்த செயின் இந்த ஷாவ்லின் டவர் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து அதில் வர ஹோட்டல் ஐயோ மெழுகுவத்தி வேறு அணிஞ்சிச்சு, சவுண்டு வேறு கேட்டது. இங்க பாருங்க யாரு அம்மா அம்மா யாரு அம்மா தாயேப்பா மெழுகுவர்த்திலாம் ஊத்துது. அம்மா தாயே காப்பாத்துமா பிள்ளை. அம்மா தவளமா வந்துட்டேன். கைஸ் உங்களுக்கு கேட்குதான்னு தெரில, எனக்கு கேட்குறது கண்டிப்பாக உங்களுக்கு கேட்கும் நம்புகிறேன். எனக்கு ஏதோ மந்திரம் சொல்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. அந்த வள்ளி வீட்டில் வர சவுண்டு கேட்குற மாதிரி கேட்குது. இதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு தான் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். பட் ஆனால் மறுபடியும் மாட்டிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு கேட்குதா? மறுபடியும் நான் கேட்குறேன். உங்களுக்கு ஆடியோ பூஸ்ட் பண்ணுறேன், கேளுங்க நல்லா. கைஸ் எனக்கு இந்த மந்திரம் கண்டினியூஸாக கேட்டுகிட்டே இருக்குது. இது செட் ஆகாது. நான் என்ன பண்ணுறேன்னா ஏர்பாட்ஸ் எடுத்து போட்டு ஏதாவது சாங் ஏதாவது போட்டுடுறேன். சரியா? எனக்கு லாஸ்ட் டைம் இந்த காதில் வந்து நம்ம கேட்குறதுனால தான் என்ன ஆச்சுன்னா எனக்கு வந்து பொசஸ் ஆச்சு. ஸோ வந்து நான் காதில் ஏதாவது ஏர்பாட்ஸ் போட்டு ஏதாவது மியூசிக்ஸ் போட்டுக்கிறேன். கைஸ் இது நம்ம டே விலாகில் வந்து பார்த்துருக்கேன். அந்த ஷாவ்லின் டெம்பிள் மாதிரி சொல்லுங்கள்ல, அந்த இடம் தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த டே விலாகில் பண்ணும்போது அது வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஆள் மாதிரி தான் பண்ணிடும். ஃபஸ்ட்டு இந்த விச் லேடி ஆக்சுவலாக விக்ரம் ப்ரோ சொல்லியிருந்தாங்க. இந்த இது வந்து நம்மளுக்கு இங்கே தான் ஃபஸ்ட்டு அந்த சிம்டம்ஸ் தெரிஞ்சது. பட் நாங்கள் எந்த உருவும் பார்க்கல. பட் அந்த மந்திரம், இந்த செய்வின மந்திரம் பண்ணுறது எல்லாமே இதெல்லாம் தான் தெரிஞ்சுது. பாருங்கள், பாட்டி ஆக்சுவலாக நீங்கள் இறந்தது வந்து நீங்கள் தப்பு பண்ணனால தான் உங்கள் ஊர் மக்கள் வந்து உங்களை கல்லடிச்சு சாவடிச்சாங்க. ஆக்சுவலாக உங்கள் சாவில் வந்து நீங்கள் சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு எந்த நியாயமும் இல்லை. நீங்கள் இறந்தது நல்ல விஷயம் தான் சொல்லுவாங்க. இப்படி பேசலாமா? பேசலாம். ஏன்னா இந்த கேட்குது. ஆக்சுவலாக இதுக்கு பேசுறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்னென்னா விக்ரம் ஜந்தான்ற ஒரு செய்வினை தாக்காமல் இருக்க ஒரு மந்திரம் நம்மளுக்கு பண்ணாங்க. அது வந்து கையில் இருக்க அந்த எலுமிச்சை பழம் இருக்கிற வரைக்கும் அது நம்மக்கிட்ட வராது. ஓரளவுக்கு நீங்கள் தைரியமாக பண்ணலாம் ப்ரோ, கேப்சர் பண்ணலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லி கொடுத்தமிச்சாரு. ஸோ அதனால நம்மளுக்கு தாக்கம் இல்லைனா பண்ணலாம். விட்டுருங்கடா.
என்னை விட்டுரு. காய்ச்சி பாருங்க உருவம் ஏதோ ஒரு உருவத்தாக பார்த்தேன் நான் இப்ப கிளியரா பார்த்தேன். யார்டா என்ன உத்திங்க இந்த பில்டிங்ல? ஐயோ ஆக்சுவலாக எலுமிச்சை பழம் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு எந்த பாதிப்பு இருக்கிறத சொல்லாரு. ஐயோ இந்த மந்திரம் கேட்கும்போது மட்டும்தான் உடம்பு ஒரு மாதிரி சிலுக்குது. கேட்குது உங்களுக்கு? இதுக்குள்ளே தான் வருது. பாட்டி பாட்டி ஏதோ பண்ணாதீங்களா? சின்ன பசங்க ஏதோ பண்ணிட்டு தெரியாமல் நிறைய வார்த்தை விட்டுருப்பேன் ஏதோ ஒரு தைரியத்தில். ஐயோ மந்திரம் சொல்லும்போது பயம் வருது. ஆக்டிவிட்டிஸ் போக கூட தெரியல. இவங்க எங்கே போடாது பாட்டி. அவங்ககிட்ட மந்திரிச்சு எலுமிச்சை இருக்கு, அதை வச்சு அது இருக்கிற வரைக்கும் உங்களால் என்ன எதுவும் பண்ண முடியாது அப்படி நான் நம்புறேன். உங்க செய்விலேயே எங்களால் அடக்க முடியும். ஐயோ பின்னாடி கைஸ் மெழுகு தேடி ரொம்ப கரையுது வேறு. இது வேறு அணைஞ்சா என்ன ஆபத்து வரும்னு எனக்கு தெரியல. பின்னாடி ஒரு சவுண்டு கேட்குது. நான் பார்த்துல மெழுகு தேடி கையில் தான். ஹெட்ஃபோன்ஸ் வந்து காலுக்கு ஹெட்ஃபோன் போட்டுட்டேன். ஒரு சாங்கை ப்ளே பண்ணிடுறேன். ஆக்சுவலாக ஹெட்ஃபோன் போட்ட பிறகு பிரேக் ஆகுது. என்ன பண்ண போகிறேன்னு தெரில. ஆர்டிஸ்ட் ஆக்சுவலாக மைல்டாக சாங் வச்சுருக்கேன். என்னென்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எனக்கு டாஸ்க் கொடுத்த வரைக்கும் நான் வந்து இதை ஏற்றிட்டு லெமனை புழிஞ்சிட்டு வரணும்னு தான் சொல்லிட்டு டாஸ்க் கொடுத்துருந்தாங்க. இருந்தாலும் கொஞ்சம் எங்கே வச்சு இந்த கல் நான் வந்து கம்முன்னு நைட்டு சின்ன வச்சுட்டு கம்முன்னு இந்த கேண்டில் வச்சுட்டு நம்ம வந்துடலாம். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோன்ட்டு தான் வந்திருக்கேன். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா செம்ம அபேண்டடாக இருக்குது. யார் அதுக்கு நின்னது? அங்க நின்னது நீங்களா? மயக்க வந்துடும் போலியே கடவுளே, மயக்க வந்துடும் போலியே. கடவுளே காப்பாற்ற. இங்கதான் ஆக்டிவிட்டிஸ் அதிகமா இருந்தது. விக்ரம், சந்தோஷ் ப்ரோ, அப்துல் வேணா அப்துல். சில எலுமிச்சை பழம் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு எதாவது ஆபத்துக்குள்ளாரு. அதை நம்பி நான் இறங்குறேன். மெழுகுவர்த்தி வேறு இதாச்சு.
சில இந்த உலகத்தில் பார்த்துப்பீங்க இல்லைடா காலு ஜில்லு தான் ஏதோ மின்னலுக்கு மின்னல் வேகம் போகணுவாங்க. செய்வியில் வைக்கிறவங்களும் போவாங்களா, ஆத்மாவும் கிடக்குமா? எனக்கு இதை பற்றி அவ்வளோ தெரியலையே. சொல்லுவீங்களா? ஐயோ அது பாட்டியில் டார்ச்சர் பண்ணுது. சளியை செய்வது. ஐயோ சொல்லக்கூடாது. எல்லா அளவும் பரவாயில்ல. நான் அந்த பில்டிங் போயிட்டு தேவலாகில் வந்த இன்னொரு பில்டிங் அங்கே அதிகமாக அமானுஷம் நடந்தது. அங்கே போயிட்டு நான் எலுமிச்சை பிச்சு போட்டு கண்ணை மட்டும் ஓட போகிறேன். ஏதாச்சும் தெரிஞ்ச மாதிரி சொல்லி நான் ஓட போகிறேன். பில்டிங்கு பாட்டி நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது எங்கள் டீம் மேலே. அவங்க சொன்னது நடக்கும். எலுமிச்சை இருக்கிற வரைக்கும் எனக்கு எதுவும் ஆகாது. நான் அதை பிச்சு போட்டு போதா போகிறேன். நீங்கள் முடிஞ்சா என்ன பண்ணிக்கோங்க. அங்கே யாரு? அங்கே யாரு? காய்ஸ் நல்லா தெரியுது அங்கே யாரும் இருக்காங்க. அங்கே யாரு? அங்கே யாரு? யார் இருக்கா? ஏய் அப்பா மெழுகுவர்த்தி அப்பா மெழுகுவர்த்தி கையிலலாம் ஊத்துது. காய் சத்தியமா என்னால் இந்த இடத்துல இருக்கவே முடியல. ஆக்டிவிட்டிஸ் பயங்கரமா இருக்கு. இங்க பண்ணிட்டா அங்க யாரும் நிக்கிறாங்க. எனக்கு போறதுக்கு தைரியம் இல்லை. யாருங்க? அம்மா ஐயோ 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 விக்ரம் விக்ரம் சந்தோஷ் ஐயோ. கொஞ்ச நேரம் முன்னாடி நானும் விக்ரம் ப்ரோ வந்தோம். அந்த ஆள் வந்து இதுலேயே அனுப்பிச்சுட்டாரு. விக்ரம் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் போக கூட அதிகம் அமானுஷம் இருக்குது. ஸோ இங்கே வந்து கேப்சர் பண்ணி நீங்கள் அந்த எலுமிச்சை இது பண்ணிங்கன்னா பின்னாடி அது வராது அப்படி சொன்னது. இப்போ தான் ஐயோ இந்த இடம் செம்ம அள்ளி விட்டுது. ஆக்சுவலாக டார்ச் வேறு தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் பிளாக் பண்ணாலும் இதுவாக இருக்குது. சவுண்டு கேட்குது. ஆக்சுவலாக இந்த பில்டிங் வரதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா செய்வினைன்ற கான்செப்ட் மட்டும் தான் நாங்கள் நினச்சிருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே தான் மௌனி இந்த கப்புள் சேர்ந்த விஷயம்லாம் இங்கே நடக்குது. அது உண்மையாக கூட தெரியல. கேட்குதுங்களா? அண்ணா அண்ணா அக்கா யாரும் இல்லைல்ல. அப்பயே சொன்னேன் அந்த பாட்டியை விட நீங்கள் மோசம் இல்லைன்னு. எங்களால் உங்களுக்கு எதுவும் ஆகாது. சவுண்டு கேட்குது. கைஸ் ஆக்சுவலாக வந்து எனக்கு ஹெட்ஃபோன்ஸ் வச்சுருக்கனால மோஸ்ட்லி எனக்கு எதுவுமே கேட்கல. என்ன சொன்னாங்க அதான் சொல்கிறேன்ல, கேண்டில் வச்சுட்டு நம்ம லெமனை புரிஞ்சுட்டு வரணும் தான் சொல்லிட்டு சீனு. பட் ஆனால் நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் எனக்கு என்னென்னா சில கல்லுலாம் வந்து உழுது என்னால் பார்க்க முடியுது, ஆனால் சவுண்டு கேட்கல. ஸோ நான் ஹெட்ஃபோன் வந்து அவுத்துடுறேன். மந்திரம் சொல்லினா தான் பயமாக இருக்குது. மந்திரம் சொல்லிட்டே இருந்தால் நம்ம அங்கேருந்து கிளம்பிடுவோம். சரிங்களா? நான் ஹெட்ஃபோன் அவுத்துடுறேன். ப்ளீஸ் காய்ஸ் இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஆக்டிவிட்டிஸாக இருக்குது. என்னால் தனியாக இந்த இடத்துலலாம் சஸ்டெயின் பண்ண முடியாது. நான் ரிச்சுவலை பண்ணிவிட்டு நான் கிளம்புறேன். இவ்வளோ நேரம் சவுண்டு கேட்டு கண்ணில் போட்டு உங்களுக்கு என்னதான் வேணும் உங்களுக்கு? எனக்கு நல்லாவே தெரியும் இந்த எலுமிச்சம்பழம் என்கிட்ட இருக்க வரைக்கும் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. என்னை பயம் மட்டும்தான் பொருத்த முடியும்னு. கைஸ் இந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஜப்பானில்
அந்த மாதிரி இல்லாட்டி இஸ்ரேலில் வந்து பாம்பு போட்ட மாதிரி இருக்குது. இங்கே சொல்லுங்க அல்லா எங்களா நான் உங்களை எதுவும் பண்ண மாட்டேன், நான் அதுக்கு வரல. உங்களால் எனக்கு ஆபத்து வரக்கூடாது சொல்லி ஒரு விஷயம் மட்டும் நான் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். என்னை தொந்தரவு பண்ணாதீங்க. கைஸ் தெரியுதா உங்களுக்கு? பாருங்க இதில் தெரிய வரும் மற்ற நான் என்ன இவ்வளோ தைரியமாக போகிறேன் முன்னாடி. பாம்பா அது கைஸ் உங்களுக்கு கேட்குதா? பின்னாடி ஸ்டெப்ஸ் நடக்கிற சவுண்டு, ஏதோ பின்னாடி யாரோ வரா மாதிரி இருக்கு. சி கம்பி அது பயந்துட்டு. ஐயோப்பா அல்லா ஏன்னா இந்த மாதிரி பண்றீங்க? நல்லா அவ்வளோ பேசுறா. உங்களுக்கு தமிழ் தெரியுமா தெரியாதா? இல்லை கருப்பண்ணா இது இல்லடா ஃபீலிங்ஸ், இது புரியவே இல்லை. நல்லா தாண்டா இருந்து செத்து போனீங்க. சொல்லா கோவப்படுறேன். ஐயோ கைஸ் ஆக்சுவலாக நானும் விக்ரம் ப்ரோ வரும்போது எனக்கு இந்த மாதிரி சவுண்ட்லாம் கேட்கல. இது ஆக்ரோஷமாக இருக்கு இந்த சவுண்டு. சுப்பா கைஸ் கேதா நல்லா கேப்சர் ஆகிக்கணும்னு நினைக்கிறேன். அப்படியே ஒரு மனுஷன் அப்படியே அந்த அது ஆவி மாதிரியே இல்லை, உயிரோடு இருக்க மாதிரி அப்படியே ஒருத்தவங்க வந்து போகிறாங்க. எங்க ஐயோ கைஸ் தாக்குறாங்க கைஸ். இவங்க எதுக்கு இவங்க என்ன இன்ட்டு மோட்டோவில் என்ன பண்ணுறாங்க தெரியல. ஐயோ கைஸ் வந்துடும் கைஸ். ஐயோ வந்துடும் தான் பயமாக இருக்கு. ஐயோ எனக்கு இந்த இடம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே முடியலையே. Hey! Guys, I'm watching this video. அப்ப பாத்துமா அதே ஆயவா? ஆமா ப்ரோ. எவ்வளோ அப்துல்லா எங்க? அப்துல்லா ப்ரோ அப்துல் ப்ரோ அவ்வளோ நானே இந்த ப்ரோ ப்ரோ அப்துல்லா ப்ரோ அம்மா பார்க்கணும் சொல்ல போகலாம். டைம் ஆயிடுச்சு பார்க்கலாம். ஒரே டீம்